ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. ஸ்ரீ முஷ்ணத்தில் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த பொது வசன மடம் இன்று பேராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்டிடம் கடந்த 2 ஆண்டு காலமாக பேராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் சமூக ஆர்வலர்கள் முயற்சியில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பரிந்துரையின் பேரில் பஜன மடம் புதிதாக கட்டுவதற்கு அறநிலையத்துறை நிதி உதவியில் சுமார் 22 லட்சம் ரூபாய் செலவில் இன்று பேராட்சி மன்ற தலைவர் செல்வி ஆனந்தன் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து கட்சி சார்பாகவும் நம்மாழ்வார் அகில இந்திய பாரத ஐயப்ப சபா குழுவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியதோடு பஜனையும் தொடங்கின. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஆனந்தம் செல்வி எடுத்த முயற்சி தான் காரணம். ஆகவே ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உறுதுணையாக இருக்க இந்த ஆலய பஜனை மட திருப்பணி வேலைக்காக இன்று அழைப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ சர்வமகா கணபதியே போற்றி போற்றி. ஓம் கிட்டி விநாயக வல்லவே சரணம் சரணம் செல்வ கணபதியே சரணம் சரணம். 5 கரத்தனை யானை முகத்தனை எங்கள் இளம்பெற போல உடனே வந்து காக்க வேண்டும். நமோ நாராயணம். உடனே வந்து காக்கவோ